கடிச்சு பெசஞ்சிட்டீங்க. லைட்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் இது ஏதோ இந்த செல்ஃபி கேமராவில் எடுத்தால் கொஞ்சம் இதாக மாதிரி தெரியுதுல்ல. ஆனால் நீ சவப்பா இருக்கல என்னோட. இப்போ ஒருத்தர் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரோ ஷூட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இல்லை நான் தனியாக வீட்டுக்கு போயிட்டு தனியாக வச்சுக்கிறேன். தம்பி கேமரா இப்படி எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து என்னென்னா ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு ரொம்ப நாள் ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் யூடியூப்பில் 8432 சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிறேன். ஸ்கூல்லேருந்து அப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சும்மா நான் வந்துட்டு என்னுடைய அசால்ட்டுத்தனமாக இருந்த காரணத்தினாலும் என்கிட்ட காசு இல்லை, அது ஒரு காரணத்தினாலும் அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி சும்மா கண்டென்ட்லாம் யோசிச்சு பண்ணலாம், இந்த மாதிரி அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டு அவகோடா திடீர்னு வந்துட்டு இப்போ வந்து சரி ஏன் நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை தேடி போவாங்க, நம்ம வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை டே டு டே நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றத வந்துட்டு எப்படி சொல்கிறது, மாடலாக வந்து விஜய் சித்து vlogs, அப்புறம் வந்துட்டு வைப் வித் ஷைனி, நிறு வயசு இதுங்கெல்லாம் பண்ணது இல்லை. அந்த மாதிரி ஒரு டோனில் தான் வந்து சிம்பிளி காலையில் எழுந்திரிச்சு கக்கா போகிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், பள்ளி வலிக்கிட்டு தூங்குற வரைக்கும். இது இப்போ வந்துட்டு 90 rupees, இது 90 rupees. வேற ஏதாவது சரி அவன் தான் அந்த அவ கூட ரொம்ப நேரமாக காட்டுறான்ல, அதை காமிச்சிட பாவம். அவ கூட சரி உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது சொல்லுங்க. மேல் பாக்கெட்டில் ஒரு 50 பரவாயில்ல இருக்குது. பாக்கெட்டில் ஒரு 130 150 ரூபா வச்சுருக்கேன்டா. 50 ரூபா ஆகுது. பரவாயில்ல நம்மளுதுடா. அடுத்து நீதான் 26 ரூபா இருக்கு. 25 காசு வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? அவ கூட இல்லடா, வாயில சொல்லிட்டு நான் கவனிக்கல. தெரியாம பட்டுருச்சுடா. சரி மேல சொல்லு. சொருகிருவேன். கடைசியில என்னையும் கேமராமேன் ஆக்கிட்டீங்கடா. தம்பி அங்க என்ன தெரியுது? காடை ஒரு புல்லுக்கு காடைக்கறி இருக்கா? எனக்கு ப்ரமோஷன் ஒரு புட்டிங் கேக். உனக்கு என்ன வேணும்? ஒரு டீ ஒரு மசால் வடை. அவ கூட இல்லைங்களா? அவகேடோ இல்லையா? அவில் ரொம்ப பண்றது ஓனர் கொண்டு me and my friend with hey my dosti his name is கிட்ட வராத மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்றாங்க. he is the ramer. டீ எனக்கு இது அது எந்து நாங்கள் சும்மா நாங்களே சும்மா திருப்பி போட்டு மாற்றிடுவோம். வீட்டில் நல்லா இருக்காங்க. சரி ஓகே நிறுத்திடவா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. பாய் ப்ரோ. ரெக்கார்ட்ல இருக்கா? ரொம்ப நேரமா ரெண்டு இருக்காரு. அவர் மதிக்கவே இல்லை. இவன் சொல்றான் திரும்பவும் போயிட்டார். மோஸ்ட் ஆஃப் த டீ கடையில் வந்துட்டு நம்ம வாங்குற விஷயங்கள் என்னவா இருந்தாலுமே வந்துட்டு இந்த காம்போ இருக்குல்ல, ஒரு டீ சூடான டீ ப்ளஸ் ஒரு புட்டிங் கேக். ஒரு மசால் வடை ஒரு டீ தான்டா பெஸ்ட்டு. அதுவும் தான். பட் ஆனால் எனக்கு ஏதோ பயிரெல்லாம் கேட்குறேன்.
சரி ஓகே, ஒரு வழியாக ஆர்டர் சொல்லிட்டுடா. என்ன பண்ணீங்க? இல்லைண்ணா, இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டேன். இவர் எல்லாமே இருக்குன்னாரு. இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டேன். இதில் எல்லாமே இருக்குன்னாரு. நான் கீழே இருக்கிறதுல ஒன்று சொல்லிட்டேன். நீ ஆடுற ஆட்டில் நான் தெரியும்ண்ணா. ஸோ வந்துட்டு லைஃப்பில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், லவ் பண்ணுறவனோட மட்டும் சவகாசம் வச்சுக்காதீங்க. அப்படி பார்த்தா நம்ம உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று போன கீழே வச்சுட்டா ஒருத்தன். இவன் தான் அந்த ஃபெல்லோ. இதுதான் அவன் ஃபோனு. எப்போ பாரு சேட் லிஸ்ட் ஆனில் தான் இருக்கும், ஆஃப் பண்ணிட்டான். ஸோ வந்துட்டு லவ் பண்ணுறவனோட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. அதை நீ சொல்கிற பார்த்தியா? ஆன் பண்ணி விட்டியா? கொஞ்சம் பின்னாடி எடுத்துக்க. பரத் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். Flashback. என்னன்னா இப்போ ஒருத்தர் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பீக்கர் இப்போ அவரை வச்சு ஸ்பீக் அங்கே கேட்க மாதிரி தெரியலையே. ஹலோ ஹலோ, எங்கண்ணே? வரப்பல்ல தாண்டி வந்துட்டு வந்துட்டானே. இங்கே அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிருந்தேன் அப்படின்னா. அங்கே இறங்கிரு, அங்கே இறங்கிரு. உனக்கு என்ன 10 மணி வரைக்கும்? ஆமாம். ஓகே, என் தலைவன் வந்துட்டான் இங்கே ஸ்டாப்புக்கு. மாஸ்க் அங்கே பெரிய பைய ஜட்டி போட்டு வந்தால் நீங்கள் எல்லாம் காலிடா. இப்போ வந்து என்ன பிளான் அப்படின்னா பரத் அண்ணனை பரத்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ வருவார். அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் வந்து அவன் போவான். ஓகே, இந்த தேர்ட் சீனியர். ஸோ வந்துட்டு என்ன பண்ணலான்னா பைக் எடுத்துகிட்டு அவரை கூட்டிகிட்டு வர லோகநாதன் போவான். பைக் எடுத்துகிட்டு அவரை கூட்டிகிட்டு வர பைக் எடுத்துகிட்டு அவரை கூட்டிகிட்டு வர அவன் போன அப்புறம் நம்ம 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம 2 பேரும் போய் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு அவங்க தேடுவாங்க. கொஞ்சம் நேரம் தேட விடுவோம். ஃபோன் பண்ணால் எடுக்க வேணாம். ஓகே, பிரியுதா? ஓகே, இதுதான் பிளான். ஓகே, இதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு சும்மா எடுத்து விடுவோன்னு எடுத்துட்டோம். ஸோ என்ன நடக்குதுன்றதை போக தான் பார்க்க முடியும். ஓகே, கம் லெட்ஸ் கோ. பின்னாடி பார்ப்போம். அவன் போய்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது அவ்வளோதான், அவனை விட்டுற வேண்டியது. One eternity later. இந்த பிளான் எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால நாங்கள் உள்ளே போயிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க ஃபோன் கூட பண்ணலைங்க. அதனால நாங்கள் உள்ளே போயிடுறோம். பார்த்துக்கலாம், வாங்க போ. இத்துடன் கைவிடப்படுகிறது. சாவி ஆஃப் பண்ணாமே இருக்கான் பாரு. நான் ஒரு பச்சை பிள்ளைங்க. இவர் தான் வந்து எங்கள் அண்ணன். இவர் தான் எங்கள் அண்ணன் பரத்குமார். இவருக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவர் பேர் சொல்லி தான் கேட்காது. டிஸ்காம் படிச்சு அறிவு இருக்கா அப்படின்னு எவன் சொன்னான்? அது அங்கேயே அந்த ஃப்ரேம்லேயே காமிச்சிட்டேன் நான். இல்லை, நான் போகலாம். ஆளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க. உங்களால நான் வாங்கி தரணும். ஓகே, வாட போகலாம். இத்துடன் முடிவடைகிறது. சரி. திருப்பி எங்கே போகணும்? முதல்ல வீட்டுக்கு போகிறேன். நான் அனபால் வீட்டுக்கு போகணும். அங்கே போய் காசு வாங்க. அப்படியே ரன்னிங்ல கூச்சி வந்திருக்கேன். நானு அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடு. ஓட மேல நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. ஸ்பீடு பிரேக்கர் ஷோவாக முடிஞ்சா இறங்கி அப்படின்ட்டான். ஓட மேல நிக்காத தம்பி, நீ வேணா ஓட இறங்கிக்க. இறங்கிட்டு வந்துட்டேன். என்ன ஏதோ நாய் வாழை மிதிச்ச மாதிரி ஒரு சத்தம். சரி, இப்போ என்ன பண்ணலானே? இப்படி பண்ணலாம், நல்லா இருக்கு. டன். இல்ல, நான் வந்து அமைதியா இருந்தேன். நீ தான் உன்னை வச்சு எனக்கு ஈர்த்த. இப்படி புத்திர பாகி எல்லாம் பண்ணிட்டியே. யாரோ கூட்டாளி யார் மண்ணலி போட்டான். செருப்புலி அடிப்பேன். எடுக்கடா.